என்ன அங்கிள், நான் அங்கிள் தொந்தரவு பண்றீங்களே அங்கிள், பரவாயில்ல ஆப் பண்ணிடுங்க. அது வெளிச்சம் தெரியனால அவர் வெளிச்சம் போட்டுட்டே இருக்காரு மக்கள் மேல. மழை பண்ணுவீங்க தண்ணி கை வச்சு பாரு, வச்சு பாரு தண்ணியோட என்ன ஆகுதுன்னு சண்டையை விட்டு போட்டு விஜய கைது பண்ணீங்க. போங்கப்பா. பல காலமா என்னோட முதல் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பாடல்கள் இசை எழுதி இசையமைத்திருக்கேன். இந்த படங்களில் பயன்படுத்தியிருக்கேன். சொன்னலத்தா பாடியிருக்காங்க என் கூட. டி.எஸ். ராகவேந்தர், மருதிய மறுக்குழந்தை, வாணி ஜெயராம் மற்றும் சந்திரபோஸ் பல பேர் பாட வச்சிருக்கேன். அப்புறம் நிறைய ஆல்பங்கள் வெளியிட்டேன். தமிழான ஒரு தம்பி ஒரு தமிழை அப்போ கேவலமா ஏதோ ஒரு அசிங்கப்படுத்தி சாதாரணமா ஏதோ பேசுனது, அதனால கோவப்பட்டு நான் டிப்டாப் தமிழான்னு ஒரு ஆல்பம் பாட்டு விட்டேன். மற்றபடி எனக்கு நானே புகழ் சூடிக்க விருப்பம் இல்லை. அந்த வகையில இப்ப நாடு அது நாடு தங்க நாடு இந்த மாதிரி மோட்டிவேஷனல் பாட்டா உத்வேகம் அடைகிற அளவுக்கான பாடல்களை எழுதி இந்த ஓடிக்கிட்ட விட அந்த பாடலை உங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிறதுக்காக கூப்பிட்டேன். ஆனா இப்படி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்தது மனவேதனையா இருக்கு. முதல்ல விஜய் அவர்களின் அன்பு தம்பிகள், தங்கைகள், குழந்தைகள், பெண்கள் அவரை காணணும்னு போன அப்பாவி மக்கள், இந்த பாழாய் போன சீக்கு பிடித்த மோசமான கரைபடைந்த அரசியல்வாதிகளின் சரித்திட்டத்தால் மரணிக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 40 இதயங்களுக்கு நாம் இரண்டெங்கிடம் எனக்கு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக நான் படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் இப்படி பாடல் பண்ணி வெளியிட்டு இருக்கேன். உங்களை சந்திச்சோட மகிழ்ச்சி. நீங்க தான் கேட்கணும். ஏன்னா 2 நாள் தூக்கம் இல்லை. எப்படி தூங்க முடியும்? சொந்த ஒரு கரூர் பள்ளப்பட்டினா வளர்ந்தோம். என் வீடு இன்னும் பள்ளப்பட்டியில தான் இருக்கு. இந்த பகுதி மக்கள் இவ்வளவு பெரிய அந்த சாகுல அந்த மரணிக்கையில அவங்க எவ்வளவு வேதனைகளை அனுபவிச்சிருப்பாங்க. கத்தியில குத்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க, கீழே தள்ளி இருக்காங்க, பள்ளம் வெட்டப்பட்டு உள்ள தள்ளி விடப்பட்டு மிதிப்பட்டு எவ்வளவு துடிச்சு செத்துருப்பாங்கிறத யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டுல இப்படி எல்லாம் நடக்குதுங்களே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. வேற எனக்கு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. நீங்க ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. சார், இந்த கரூர் சம்பவத்துல 41 பேர் பலியா இருக்காங்க. 41 பேர் ஆயிட்டாங்களா? இத நிறைய பேர் அரசியல் ஆக்குறாங்கன்னு சொல்றாங்க. இதை எப்படி சார்? என்ன வெங்காய அரசியல் ஆக்குறது? உண்மை தானே. விஜய் தம்பி நான் வாழ்த்தனேன். வெற்றி விழால இல்லையா? வெற்றி விழால the only one alternative நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன். முதல் படத்துல இருந்து நான் 10 படம் நடிச்சிருக்கேன். அவர் கூட அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவர் எதுக்குன்னா, நீ கொள்கை ரீதியா எதிர்த்து கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு, பேச தெரியலன்னு சொல்றியா சொல்லு. இந்த மாதிரி கொட்டை போட்டு தின்னு தின்னு கொட்டை போட்டு தொடர்ந்து நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசலாம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை ரீதியா எதிருங்க. 4 கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு. நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 4 லட்சம் 5 லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க. அப்படி கூட இல்லை. போன வாரம் கூட சொல்லியிருக்க, அதுதான் பார்க்குற காணொலியில நாங்க என்ன கேட்கிறோம், உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க, மக்கள் நின்று சந்தோஷமா பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும். வேற ஒன்றும் கேட்கலையே உங்கள்கிட்ட.
அது ஒரு காரணத்தோட நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டி சொல்லியிருக்குது இந்த தம்பி. உண்மையா இல்லையா? அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன? கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே. சொந்த மக்கள் அப்படி காவு கொடுக்கலாமா? சொந்த மக்களை சொந்த ஊர்க்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்லா வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒண்ணும் அவனுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. வேற எந்த தாலிகைகள் ஐயா? சார் யாரு வந்தாலும் அரசியலுக்கு வந்தா கோமாளியா தான் ஆக்குறாங்க. அது எக்ஸாம்பிள் விஜயகாந்த், சீமான், ரஜினி வந்தாரு போயிட்டாரு, கமல் அந்த பக்கம் போயிட்டாரு. யாருதான் அரசியலுக்கு வரணும்? அத நீங்க தான் சொல்லணும். மக்கள் இப்ப சொல்லுவாங்க, 6 மாசத்துல சொல்லுவாங்க யார் வரணுங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க. நீங்க சொல்றது உண்மைதான். சில பேர்கள் சொன்னீங்க அவங்க கோமாளித்தனமா நடந்துக்கிட்டாங்க, நம்மள கோமாளி ஆகிட்டாங்க. சில பேர் முடியாம கோமாளியா இருப்பதே நல்லதுன்னு ஒதுங்கிட்டாங்க. பல ஜாம்பவான்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய திமிங்கலமா முதலையா அடக்க ஆள் இல்லைன்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது. 6 மாசத்துல மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க. அது இந்த பாடல்கள்ல தான் சொல்லியிருக்கேன். ஏழை எளியவர் வரணும், குடியானவர் வரணும், தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை ஊழிக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும், ஏழை எளியவர்களை காக்கிறவங்க வரணும். அப்படி சொல்லிட்டு இருக்கீங்கள, அந்த ஏழையவர்களை குழிக்குள்ள தள்ளி போட்டு புதைச்சு உடனே வந்து நின்றுதான் நான் தான் காப்பாத்துறேன் ஓடிட்டாப்ல இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. I support unconditional support to Vijay. You keep going on, keep on working. The rest of the things people will decide. மக்கள் தீர்மானிப்பாங்க. சார் இந்த கரூர் விவகாரத்துல உயிரிழந்தவங்களுக்கு வந்து ஆமா சார், விஜய் கட்சியில ஜாயின் பண்றாங்க ஏதாவது பிளான் இருக்கா? என்ன மடத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? நான் தம்பி நான் தான் இப்ப பேசிட்டு இருக்கேன்ல, என்ன கேக்குறீங்க? என்ன பண்றது? இந்த சப்போர்ட் ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் இருக்குல்ல, அப்புறம் நான் என்ன பண்றது? சொல்லு தம்பி. சார் இந்த கரூர் விவகாரத்துல 41 பேர் விழுந்திருக்காங்க. அவங்க மரணம் தொடர்பா நீதிபதி தலைமையில வந்து ஒரு தனி நீதிபதி தலைமையில விசாரணை அமைச்சிருக்காங்க, அருணா ஜெயசிங் தலைமையில. அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்காது, அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்கப்படாது. இதெல்லாம் ஏமாத்து வேலை, கண்கட்டு வேலை. அவனே கொலை பண்ணிட்டு, அவனே கொலை அடிச்சுட்டு, அவனே லூட்டி அடிச்சுட்டு, அவனே பண்ணுவாங்க. இதான் பார்த்துட்டு இருக்கோம். தாய்வான் தாக்குல என்ன நடந்துச்சு? வெளியிலிருந்து யாரும் இல்ல, அந்த காஷ்மீரி மக்கள் ஒண்ணும் பண்ணல. அப்பா ஏழை சாதாரண பிச்சைக்காரங்க, அடிக்கு 4 போலீஸ் நிக்கிறாங்க. புல்வாமால என்ன நடந்துச்சு? சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குழிக்குள்ள தள்ளி மண்ணள்ளி போட்டு அதுலதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆள்றவங்க. நீங்களும் 4 அம்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு வெங்காயம் சொல்லிக்க முடியாது, ஒரு வெங்காயம் நடக்கு. சும்மா கண்கட்டு வைத்த இந்த பிரச்சாரத்துல வந்து போலீஸ் வந்து முறையா பாதுகாப்பு கொடுக்கல. யார் கையில போலீஸ் இருக்குது? பாதுகாப்பு 28 கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா? நீங்க ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு 28 கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா? எந்த கட்சிக்காவது போட்டாங்க வரைக்கும்? அதே மாதிரி 28,000 போலீஸ் 2,000 போலீஸ் நிக்கணும்ல, அதே குட்டிச்சம்பளை கொடுத்துருக்கீங்க. என்ன மாதிரி ஆளுங்க இருந்தான்னு வைங்க, அந்த இடத்துல நான் இருந்தா நடந்திருக்கிறதே வேற. 99 நான் தேனியில பயங்கர கலவரத்தை உண்டாக்குனாங்க. ஜீப்பை கவுத்து விட்டாங்க, கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க. இறங்கி துணிச்சு ஓடி போய் 6 ஜீப் போட்டு வச்சேன், கலெக்டர் ஜீப்பு. அடுத்து அதை அணுகி சொல்லி சாண்டு விட்டு மைக்கை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன். நடக்கிறது வேற என்ன, போலீஸ் எங்க இருந்தாலும் என்னன்னு தெரியல, தட்டுக்குள்ள கொண்டாந்தாங்க. கொஞ்சம் அவனை போட்டு குளிக்கல ஏறி மூடி சமத்த ஜனகனை பாடிருப்பாங்க. இது அரசியலா? கேவலமா இல்ல? அயோக்கியத்தான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்கீங்க. அனுமதி கேட்கும் போது 10,000 பேர் சொல்லியிருக்காங்க. 10,000 பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. 20,000 பேர் சொன்னா உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுவான். போலீஸ் பத்தி தெரியாதா? போலீஸ் நல்லவங்க, அவங்க என்ன செய்வாங்க? மேல என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க. அவ்வளவுதான் அவங்களால முடியும்.
அனுமதி கேட்கல 10,000 பேர் 20,000 பேர் அப்படித்தான் கொடுக்கணும். அதுதான் நடைமுறை. 10 பேர் என்ன கூட்டத்துக்குலாம் வரமாட்டாங்க. எல்லாம் பிரியாணி போட்டணும், சாராயம் 100 ரூபாய் 200 ரூபாய் காசு இதை கூட்டம் போடுவான். அவனுக்கு போட்டோம் வெளியில நல்லா 10 கிலோமீட்டர் இடம் கொடுப்பீங்க. 4 லட்சம் பேர் கூடுறான்னு தெரியலையா? அப்படியே முடிச்சலுக்குள்ள அனுப்புறீங்க. பயங்கரமா பலம் பண்ணி வச்சுட்டு அவங்க ஒரு குண்டர்களுக்கு மேல பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரியல. நான் சொல்லல, நம்ம மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா இல்லையா? பயங்கரமான ரவுடி ராஜ்யம். ஏன்னா என்ன உள்ளத்தை அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு முடிச்சாச்சு. ஏன்னா அப்படி வச்சிருந்தா எங்க குத்துப்பட்டிருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சா. Shame on this politics. சார், விஜய் அவர்களை பார்க்கதான் மக்கள் ஒரு கூட்டம் வந்துச்சு. அப்புறம் என்ன அன்னைக்கு பார்க்க வந்தது சார்? 41 உயிர் போயிருக்கு. விஜய் வர முடியலன்னா அவங்களோட கட்சி கீழே இருக்கிற தொண்டர்கள் கட்சி யாரும் களத்துல நின்று இருக்கணும் சார். யாரும் துரத்தி விடுறாங்கல்ல, சுத்தி நிக்கிறது யாரு? அவங்க போட்டு தள்ள நிக்கல, அவங்க தானே விரட்டி வருவாங்க. நீங்க சொல்றாங்களா இல்லையா? கிளம்புங்க நீங்க நிக்காதீங்க அப்படின்னு பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டு இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்கறீங்களே. அவங்க புதிய கட்சி என்ன வேலை இருந்ததா அதுக்கு பருப்பு எடுக்க சரியான ஆளை இறக்கி இருப்பாங்க. அந்த மாதிரி ஓடுகளை மட்டும் இல்ல. அங்க இருந்து அடையாளம் சொல்றீங்களா? மக்கள் தீர்த்து கட்டிட்டாங்க. அதாவது இப்ப ஒரு பாதுகாப்பு இருக்காப்லையா இல்லையா? அதையும் நோக்கித்தானே இது நடந்திருக்குது. புதுசா சரி வரட்டும் பாரு, நாங்க பெரும் பரம்பரைதானே நின்று சொன்னாலே சொந்த மக்களை ஏன் சொல்ற? சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்றாங்க அந்த ஊர்க்காரனை கொண்டுட்டு ரோசம் போட்டு தெரியுது. வெக்கமான உங்களுக்கு சார், இந்த மரணம் யாருமே எதிர்பார்க்காததான். என்ன எதிர்பார்த்தாரு? யாரு எதிர்பார்த்து? விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டாப்ல, கோபத்தனமா மக்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. விஜய் அண்ணா பார்க்கணும் அப்படின்னு போட்டு வந்து நிக்கிறாங்க. ஆனா இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சரி தீட்டப்பட்டு வாட்ஸ்அப்ல வருது. சாயந்தரம் சம்பவம் நடக்கும்னு போட்டிருக்காங்கல்ல. சரியாவே இருந்தாலும் விஜய்க்கு ரெஸ்பான்சிபிள் இருக்குல்ல, நம்மள பார்க்க வந்திருக்காங்க. அவங்க ஏன் ஒரு வார்த்தை மீடியா கேட்கறாங்க, ஏன் பதில் சொல்லல? நீ ஏன் பதில் சொல்லுவ? சொல்லாம சொல்ல நீ தெரிவிக்கிறியா? சாதாரண 1-2 பேரா 40 பேரு மேல நிக்கிற அந்த இடத்துல நீ நின்று பார், அப்பதான் தெரியும் தம்பி. அவ்வளவு நேரத்துல என்ன இந்த மாதிரி கொடூரமான கும்பல் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அப்படி ஒரு வண்டியை வச்சு பாதுகாப்புல போய் சேர நிக்குது. அந்த எழுபோட இடமில்லாத மீட்டிங்ல நான் ஒரு பேச்சாளர் இருந்திருக்கேன். மேல கீழே என்ன நடந்தா ஒண்ணுமே தெரியாது. கீழே என்ன நடந்தாலும் ஒண்ணும் தெரியாது. செருப்பு வீசுறான், தள்ளி வீசுறான், கெட்ட வார்த்தை திட்டுறான். ஒருத்தருக்கு கூப்பிட்டு விஜயகாந்த் மாதிரி கண்டிச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்க முடியுமா? எவ்வளவு பெரிய ஆபத்துல. நான் வண்டி உள்ள போயிலே பார்த்துருந்தேன்னா செருப்படா என்னுடைய பெட்ரோல் வைக்க விடா பாத்துக்கலாம் போலீஸ் கேஸ் அப்படின்னு அப்படி இருந்து போகணும். இவங்க மதிக்கிறது இல்ல, கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை. தெரிஞ்சதான காவல்துறை அப்படி ஒரு சந்துக்குள்ள போய் போடுறாங்க. திட்டமிட்ட சதி. இதற்கான தண்டனை 6 மாசத்தில் கிடைக்கும். அதே இடத்துலதான் எடப்பாடி கேம்பெயின் பண்ணாரு. சரி, அதுக்கு என்ன 40 பேர் சாகுதா? வருத்தப்படுறியா? இல்லையே, அவங்களுக்கு சொல்றீங்க எத்தனை வச்சு யாரு ஆரம்பிச்ச கட்சி, எத்தனை வருஷத்து கட்சி, அங்க ஒவ்வொருத்தனும் எப்படி இருப்பான்? கருப்பு எடுத்துவான்ல, அது யாரு? சாதாரணாவா? தொலைச்சிடுவாங்க. எடப்பாடிக்கு அவ்வளவுதான் கூட்டம் போகும். இவருக்கு 4 லட்சம் பேர் வருவாங்க. இந்த எருமைகளுக்கு தெரியாது, தெரியாதா? நீங்க சொல்ற மாதிரி அதே 4 லட்சம் பேர் இல்லப்பா, நீ எழுதி வச்சு போட்டு பிஜேபி அனுப்பிச்சு போல யார் அனுப்பிச்சா நீங்க கேளுங்கப்பா. ரத்தம் தெரிஞ்சுங்க, தூக்கம் இல்லையா? மூஞ்சி பாருங்கள. நான் ஒரு நடிகன், சகான குளிக்கு மாரடிக்கிறேன். இவ்வளவு பிரச்சனை வந்து விஜய் அங்க தண்ணி எஸ்கேப் ஆயிட்டாரு. பைத்தியம் நானு போலீஸ்காரன் துரத்தி வரும். இங்க இருந்து போங்க, இப்படி இப்படி ஆயிடுச்சுங்களா? எல்லா நாடகமும் அவங்க நடத்துறாங்க. அந்த சொல்றதுக்கு தானே இந்த திட்டமே. துரத்தி விட்டு போட்டு அடுத்த நிமிஷம் வர முடியுதுல்ல. அடுத்த நிமிஷம் வந்தா நாங்க நிக்க முடியுமா? நம்ம அது நிப்பீங்களா? இது எவ்வளவு பெரிய பக்கா பிளானிங்க.
அடுத்த ஓடி டக்கு 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 டக்குன்னு வர்றாங்கல்ல, கேட்கறாங்கல்ல 66 பேர் செத்தானு சொல்ல சொல்றாங்க. கள்ளக்குறிச்சியில் செத்தார்கள் அங்க போய் நின்றுங்களா இழக்கண்ண என்ன கேள்வி கேட்கிற நீ? நின்று அவர் சேர்த்து சமாதி கேட்டுருக்க 1000 ஓடிகள் வச்சுட்டு நிக்கிறாங்க. பதிவேசமா கேள்வி கேட்கறீங்க, யதார்த்தத்தை பேசுங்க, மக்களுக்கு உண்மையை சொல்லுங்க. டிச் பண்ண கருவியா நீங்க இங்க வராதுங்க. நான் என்ன கேட்டேன், கூட நிறுத்துவேன், மக்கள் பாத்துக்குவாங்க, மக்கள் பாத்துக்குவாங்க. நான் ஒரு நடி அதேதான் சொல்றேன். இப்ப அவர் வராம இருந்திருந்தா என்ன சொன்னீங்க? வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்றா, வீட்டுக்குள்ள இருந்து ட்விட்டர்ல போடுறாங்க, வெளியே வந்தா இப்படி மக்களை வச்சு சாப்பிடுப்பீங்க. இப்ப எப்படி வெளியே வர்றது? யார் பாதுகாப்புல வர்றது சொல்லுங்க. நன்றி, வணக்கம், சந்திப்போம், நல்லதே நடக்கும். யாரும் கேக்குறீங்க தெரியல. நன்றி, வாழ்க்கை வளர்க. தப்பு செய்தவன் தண்டனையை அனுபவிப்பான், அவ்வளவுதான். ரத்தத்துல தமிழன் இருக்கு, அது நாளைக்கு ஐடியா இருக்கு, சேர்றது இருக்கு, இதுன்னா அது எப்ப நடக்குமோ அது நடக்கும். அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. உணர்வு பெறமா ஒருத்தனுக்கு இப்படி தமிழ் இனத்தை கொண்டு ஒரு சொந்த மக்களை சாலடிச்சு அரசியல் பண்றா, அதை கண்டிக்கிறது என் தலைய கடமை. நான் கண்டிக்கிறேன். இதுக்கு மேல விஜய் என்ன பண்ணணும் உங்களோட அறிவுரை? நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அது அவர் பார்த்துக்குவார். அவருக்கு இருக்கு எல்லாம், ஒரு கட்சி நடத்திட்டு போறவருக்கு இருக்கு. நான் அரைவரை சொல்ற அளவுக்கு எல்லாம் சத்யராஜ் மேல யாரும் கிடையாது. அவர் பெரிய மனுஷன், உயர்ந்த மனுஷன். பாடல்கள் நீங்க தான் சொல்லணும். பாடல்களை பத்தி நானே சொன்னா இவர் கேட்கிற மாதிரி ஆகும். நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். பாடல்களை மக்களுக்காக அர்ப்பணிச்சாச்சு. நான் தொடர்ந்து வாரத்துக்கு 2 பாட்டு விஜய்க்கு சப்போர்ட்டா நீங்க இருக்குன்னு சொல்லலையா சார்? அது நீங்க நினைச்சிட்டு இருங்க. இது பெரிய ஜாம்பவான்களே எல்லாத்தையும் தின்னுட்டு முதல்ல உட்கார்ந்து இருக்குது. அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? எவ்வளவு நாளைக்கு உங்க ராஜ்யம் நடக்கும்? பாத்துக்கிறேன். எத்தனையோ கொடுமைகள் தாங்கிட்டு நிக்கிறேன். நான் படம் சரக்கு எடுத்து 4 வருஷம் 4 கோடிக்கு மேல போச்சு, வெளியிட முடியல. பல சிக்கல்கள், இன்னும் ஓடிடில வெளியிட முடியல. வித்து கூட சொந்த அண்ணன் பையன், அண்ணன் மருமகன், பள்ளப்பட்டியில சௌகத்துடைய சொந்த அண்ணன், அவரோட மருமகன் ஜமாலோட அண்ணன் தான் சாதிக் பாட்சா. எப்படி கொலை பண்ணாங்க என்னங்கிறத வைக்கவே சொல்லியிருக்க. எனக்கு தொடர்பு இல்லை, யாரு கூட தொடர்புல இல்லை. தொடர்பு இல்லாததுனால பூத்தி மூடி சாவடிச்சு பண்ணிட்டாங்க. எத்தனையோ இப்படி அரசியல் படுகொலைகளை நிறுத்திருக்காங்க. ஆனா சொந்த மக்களை ஒருத்தர் வர்றாரு, அவரை இருக்க முடியாம இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்றது நீசத்தனமான, ஈனத்தனமான, கேவலமான செயல். அது இறைவன் பதில் கொடுப்பான். 6 மாசத்துல அதுக்குரிய நடவடிக்கை நடக்கும். விஜய் கைது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பண்ணுவீங்க தண்ணி கை வச்சு பாரு தண்ணியோட என்ன ஆகுதுன்னு சண்டையை விட்டு போட்டு விஜய கைது பண்ணீங்க. போனப்பா குழம்பு கட்டணும், சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்ட்டு என்ன கைது. நெக்ஸ்ட் அனைவருக்கும் வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.